நண்பா நம்ம இதோட என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் எப்படி வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முன்னாடி வந்து லேப்டாப்பில் இல்லை வேறு ஏதாவது பிசியில் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி வந்து எடிட் பண்ணுறது ஃபோனில், அதை நான் வீடியோ உங்களுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ள போதுமா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மரம் கீழோட சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் பிளாக் கிளிக் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், இதோட சூப்பரான டெக் கண்டென்ட்ஸ் வரும். இதுக்குள்ள டெக்கை பற்றின ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். ஒரு பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு உங்களுக்கு இந்த ஆப் தேவை. அதாவது பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து போய் ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் டேப்பில் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே வந்து இந்த ஆப் கிடைக்கும். இல்லை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி, அதை வந்து ஆனால் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம முன்னாடியே நான் 2 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து எப்படி வந்து நம்மளோட ஃபோனில் யூஸ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது. அதுக்கடுத்தது வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது, அது எல்லாம் வந்து நான் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி ஆல்மோஸ்ட் ரெடின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணா டக்குன்னு வந்து உங்களோட டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஃபெசிலிட்டிலாம் இதில் சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்டோட ஆப் தான், எந்த விதமான வேற யாரும் தயாரிக்கல, மைக்ரோசாஃப்ட் தான் அஃபிஷியலாக தயாரிச்சிருக்காங்க. இந்த ப்ரீமியம் உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஸ்கிப் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ண பவர் பாயிண்ட்ல பண்ணிச்சிங்கன்னா மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் அப்படி கிளிக் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாங்க் ப்ரெசன்டேஷன், அப்புறம் மேட் ப்ரெசன்டேஷன், என்னென்னலாம் ப்ரெசன்டேஷன் இருக்கோ எல்லா ப்ரெசன்டேஷனையும் காமிக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். எப்பயுமே அந்த லேப்டாப்பில் இருக்க மாதிரி கொஞ்சம் செட்டிங்ஸ் தான் இருக்கு, எல்லாமே தான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு என்ன எழுதணுமோ அதெல்லாம் எழுதிட்டு நார்மலாக வந்து இங்கே வந்து மேலே உள்ள பட்டன், இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம், போல்டு லெட்டரில் மாற்றிக்கலாம், எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நம்ம நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. புல்லட்ஸ் இங்கே முன்னாடி புல்லட் போடுறது, அப்புறம் நம்பர்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் அதை வந்து சென்டருக்கு எடுத்துகிட்டு வருது, சைடில் எடுத்துகிட்டு வருது, அட்ஜஸ்ட் ஃபைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எத்தனை காலம், எல்லாமே நீங்கள் வந்து நார்மலாக என்னெல்லாம் பண்ணுவீங்களோ உங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். அது கூட நிறைய பேர் வந்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ண தெரியலாட்டி நிறைய பேர் வந்து யூடியூப்ல டியூட்டோரியல் போட்டிருக்காங்க, வேணா நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்து சேவ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து இங்கே ஆட்டோ சேவ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தானே நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்பி சேவ் ஆகிட்டே இருக்கும் ஈஸியாக. நீங்கள் இதை வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து டிரைவில் இல்லை உங்கள் ஃபோனில் வந்து மாற்றி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் நீட் அண்ட் பர்ஃபெக்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அதுக்கு கூட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்கள் எங்கேயோ ஓப்பனில் போயிட்டு இந்த திஸ் பிசியில் போனீங்கன்னா, சரி திஸ் டிவைஸ் அப்படி இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை போய் ஓப்பன் பண்ணிட்டீங்க. நீங்கள் அதாவது பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணிட்டு திரும்பி சேவ் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் வந்து வேறு லேப்டாப்பில் எடிட் பண்ணுறதா மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். என்ன கேட்டால் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் நிறைய பண்ணுவீங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுவீங்கன்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஏதாவது டைமிங் வந்து லேப்டாப் இல்லைன்னா ஒரு ஃபோனில் வந்து நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணிட்டுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தோட பிளாக் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து 4 மாசத்துல வந்து தொடர்ந்து வந்து ஃபுல் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து ஷெடியூல் பண்ணி வைக்க போகிறேன். வீக்லி 2 வீடியோஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக வியூ பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறனால அந்த குவாரண்டைன் டைமில் மொத்த வீடியோஸையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 60 கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால அது எல்லாத்தையும் வந்து ஷூட் பண்ணி எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் கண்டிப்பாக. அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறேன்னு சொல்லி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் அப்படியே இருங்க. பட் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த 4 months கழிச்சு கன்ஃபார்ம் குவாலிட்டியான கண்டென்ட்ஸோடு நான் திரும்பி ரிட்டர்ன் வருவேன். அது வரை நீங்கள் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.